சினிமாவை தொடர்ந்து அரசியலிலும் ஈடுபட்ட நடிகை வாசுகி தற்போது ஆந்திர முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்களாம். ரொம்பவே கொடுமையான விஷயம்னு பார்க்குற எல்லாரும் சொல்லி வராங்க. தமிழ் திரையுலகில் கவுண்டமணி, செந்தில் மற்றும் பல நடிகர்களுடன் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவங்க வாசுகி. தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து வந்த வாசுகி ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. காரைக்குடியை பூர்வமாக கொண்ட வாசுகி சினிமா மீது கொண்ட ஆர்வத்தில் திரையுலகில் கடும் போராட்டத்துக்கிடையே அறிமுகமானாங்க. அதே போல வேலை கிடைச்சாச்சு, படத்தில் ஆசிரியை அப்படின்னு கவுண்டமணியிடம் ஏமாற்றும் காட்சிகளும் விழுந்து விழுந்து ரசிக்க வச்சது. ரிக்ஷா மாமா படத்தில் கவுண்டமணி விரட்டி விரட்டி காதலிப்பதும் பின்னர் அவர் பிச்சைக்காரி என தெரிஞ்சதும் தெரித்து ஓடும் காட்சிகளும் இன்னும் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. சினிமாவை தொடர்ந்து அரசியலும் ஈடுபட்டு அதிமுக நட்சத்திர பேச்சாளராக இருந்தாங்க. அரசியலிலும் ஓரங்கட்டப்பட்ட வாசுகி மேலும் அருமையான சூழ்நிலைக்கு ஆளாகி ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கம் உடல்நலக்குறைவுன்னு அவதிப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து வாசுகி நடிகர் சங்கத்தில் உதவி கேட்டாங்க. திரையுலகில் பலர் அவங்களுக்கு உதவுனாங்க. இந்த நிலையில் நடிகை வாசுகி ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் தற்போது தங்கியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் ஆத்ரேயபுரம் போபர்லிங்காவில் உள்ள ஸ்ரீராம முதியோர் இல்லத்தில் இருக்காங்களாம். தன் வாழ்க்கை குறித்து வாசுகி, சினிமாவில் என்னை அறிமுகப்படுத்திய மோகன் பாபு மகன் மஞ்சு விஷ்ணு எனது நிலை பார்த்து எனக்கு கண் அறுவை சிகிச்சை செஞ்சார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் சகோதரி சிரஞ்சீவி ஆகியோர் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க. நான் முதியோர் இல்லத்துக்கு வந்தபோது எனது உடல்நிலை மோசமாக இருந்தது. தற்போது உடல்நலம் தேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.